ஹாய் கைஸ், நான் உங்கள் கேவிஆர் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓன் ஐடி கலெக்ஷன் தாங்க. ஓன் ஐடி கலெக்ஷனாக ஆமாங்க, எங்கள் ஐடியை தான் இது. இத்தனை நாள் நான் வேறு ஐடியில் வீடியோ போட்டுட்ருந்தேன். இதாங்க நம்ம ஒரிஜினல் ஐடி. ஒரிஜினல் ஐடியா அப்படின்னு யோசிக்காதீங்க, இதுதான் நம்ம ஓன் ஐடி. அது என்னோடய செகண்ட் ஐடியில் தான் நான் வீடியோ போட்டோம். ஃபஸ்ட் ஐடி இது வரையும் யாருக்கும் காட்டலை. இன்றைக்கி அதான கலெக்ஷன் தாங்க இது. ஃபஸ்ட்டு நம்ம பண்டில் பார்த்துடலாம். பண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 209 பண்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த நருட்டோ சாப்டர் 2ல் மோஸ்ட்டாக எல்லா பண்டலும் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் எலைட் தாங்க. நருட்டோ 1 அந்த பண்டலும் இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது ராஜா இது கிரீடம் இது ஓல்டு இன்குபேட்ரு. இந்த இன்குபேட்டர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை எடுத்திங்கன்னா எவ்வளோ ப்ளூ பிரிண்ட்டு எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 2 இருக்குது, லாஸ்ட்டு 2 இருக்குது. இந்த ஈவெண்ட்லாம் உங்களுக்கே தெரியும், நடுவில் வந்தது தான். இது கூட ஒரு கன் ஸ்கின்னும் கொடுத்தாங்க. நல்லா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இது நம்ம பிளாக் டிஷர்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மற்றதெல்லாம் அப்படியே நார்மல் தாங்க. இந்த நெருப்பு மண்டையன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிஎஸ்ஸு அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. ஜோக்கரு. அடுத்து நம்ம ஸ்குட் கேம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா? ஸ்குட் கேம்னாலே நம்ம பிளேயர் நம்பர் 456 தான். மித்ததெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் நார்மல் கலெக்ஷன் தாங்க. நம்ம ஐடி அவ்வளோ ரொம்ப பெரிய ஐடிலாம் இல்லை, நார்மலான ஐடி தான் நம்ம ஐடி. மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 290 டேஸ்க்கு இருக்குது. இன்றைய கரண்ட் டேட்டு, இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 9 செப்டம்பர் 2025. அன்றைய டேட்டுக்கான இது அதுதாங்க. இது மண்டை அடுத்து ஹெட்டுலாம் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட கம்மியாக தாங்க இருக்கும். அப்படியே நீங்களே பாருங்கள். இந்த கேப் பர்சனெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எலைட் பாஸு. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. இது நெருப்பு மண்டையன், பிடிஎஸ்ஸு. இந்த மண்டை எல்லாருக்கும் ஃபேவரட் தான். அப்படியே எல்லாம் அவ்வளோதாங்க. நம்ம அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அடுத்து ஸ்கார்ஃப் பார்க்கலாம். ஸ்கார்ஃப் எஸ்கே சபீர் பாஸ் ஸ்கார்ஃபு. அது பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அது பிடிக்காதுன்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். மிச்சதெல்லாம் ஹெட்டு நார்மல் தாங்க. நம்ம ஐடி அந்தளவுக்கு பெரிய ஐடியெலாம் இல்லைங்க, நார்மல் ஐடி தான். இந்த குதிரை இது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப கேம் போர் அடித்தா இதை எக்யூப்மெண்ட்டு போய்ட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பேன். அவ்வளோதாங்க. இது டெசர்ட் பண்டில் எனக்கு இதுவும் பிடிக்கும். அவ்வளோதான். ஓரளவுக்கு ஸ்கார்ஃப் எல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். மான்கொம்பு மண்டையெல்லாம் இப்போ தான் விழுந்தது. நம்ம லால் எமோட்டு எடுக்கிறப்போ விழுந்தது. மற்றபடி ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா அதாங்க நம்ம பார்த்ததான் பிளாக் டிஷர்ட். இந்த பிளாக் டிஷர்ட் யார்கிட்ட இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபேவரட் பிளாக் டிஷர்ட்டாக தான். மற்றதெல்லாம் எலைட் பாஸ். இது எலைட் பாஸ்னே வாயில் வருது. போயா பாஸ்னே உனக்கு பழைய பிளேயராக இருந்துக்கிட்டு இந்த புது ஃப்ரீ ஃபயர் கூட கம்பைன் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. மற்றபடி எல்லாம் நார்மல் தான் கைஸ், நார்மல். அவ்வளோதான். ஷர்ட் அவ்வளோதான். அடுத்து நம்மள டாப் கிரிமினலில் எல்லோ கிரிமினல். எனக்கு எல்லோ கிரிமினல் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அடுத்து சைபர் கிரைம் கிரிமினல். அடுத்து எமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 59 எமௌண்ட் தாங்க இருக்குது. எமௌண்ட் கலெக்ஷன் எனக்கு எமௌண்ட்டு மோஸ்ட்டாக நான் லைக் பண்ண மாட்டேன். இப்போ நம்மளால் தலைவன் இந்த எமௌண்ட் எடுத்தேன். இது க்ரைம் எமௌண்ட்டு. இது பர்சனலாக நல்லாயிருக்கும். இது ஸ்டெப்பு பாருங்களேன். எனிமியை அடிச்சுட்டு இந்த எமௌண்ட் போட்டால் வெறுப்பாவாங்க கைஸ். மறக்காமல் இந்த எமௌண்ட்டோட பேர் என்னன்றதை கீழே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கே தெரியும். இது ஷீல்டு எமௌண்ட்டு, வெயிட்டிங் வெக்டர். இது அவ்வளோதாங்க. மற்றபடி எலைட் பாஸ் இதுதான் கொஞ்சம் இருக்கும். தவளை வாயம் மேலே எமௌண்ட்டு, இதுவும் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அடுத்து புலி முருகா, அடி போடு குத்து புலி முருகா எமௌண்ட்டு கைஸ். மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். எமௌண்ட்லாம் அவ்வளோதான். என்ட்ரி மோஸ்ட்டாக நான் ஒரு என்ட்ரி அடிக்டடு. என்னால் அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு என்ட்ரி அதிகமாக எடுக்க முடியல. இந்த என்ட்ரி நல்லா தான் கைஸ் இருக்கும். மோஸ்ட்டாக இதான் எக்யூப் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்லோ மோஷனோட இருக்கும். இதில் கடைசியாக கழுத்தை என்ன அப்படின்னு ஒரு இது கேட்பான். அடுத்து சூப்பர் எமௌண்ட் ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் எமௌண்ட்டு ஒன்று இருக்குது. நருட்டோ சாப்டர் 2ல் வந்தது. அடுத்து இதுவும் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் கைஸ். அடுத்து மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸ்கைலரு இதெல்லாம் எல்லாத்தையுமே இருக்கும். எல்லாம் வயசில் கொடுத்தது தான். பேக் ஒன்றும் இல்லை கைஸ், அதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
இது வந்து நம்மளோட ஸ்கை டைவர். பர்சனலாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். இது நடந்து வந்து கரெக்டாக நடந்து வந்து சூப்பராக இருக்கும். அது ஃப்ளைட்லேருந்து சைடில் வர்றது. மற்றபடி இது எல்லாமே எல்லாம் நார்மல் தான். இந்த ஈவெண்ட் உங்களுக்கு தெரியும். இது ஃபிஷ் என்ட்ரியும் இருக்குது. அது என்ட்ரி ஆனால் நான் எடுக்கலை. அப்போ கொஞ்சம் டைமண்டு இதாக இருந்ததுனால எடுக்கலை கைஸ். அடுத்து அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கன் மட்டும் போயிடலாம். கன் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். M4A1 இது நம்மள்ட்ட எவோ பார்த்தீங்கன்னா 8 எவோ இருக்குது. எதுவும் மேக்ஸ் இல்லை. கோப்ரா MP40 மட்டும் லெவல் 6ல் இருக்குது. எல்லாம் பண்ணணும் கைஸ். இப்போ அந்த மந்த்லியில் வர டைமண்ட் கிளைம் பண்ணி தான் பண்ணணும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். எவ்வளோ டைமண்ட் கிளைம் பண்ணுறேன், எவ்வளோ டோக்கன் விழுதுன்றதை வீடியோவை தனியாக போடலாம். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். AK பார்த்தீங்கன்னா ஒரு 13 இருக்குது. ஸ்கேரல் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸ்கேரல் எமௌண்ட்டு அதான் கைஸ். ஸ்கேரலுக்கு அவ்வளோதான். ஸ்கேரல் எல்லாமே அதான் கொஞ்சம் லெஜெண்டரி ஸ்கின். நீங்கள் பழைய பிளேயராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கன் ஸ்கின்னு பவர்லாம் பார்த்து நாங்கள் எக்யூப் பண்ண மாட்டோம். இந்த கன்னில் அனிமேஷன் வருதா போடுற எக்யூப்னு போட்டுருவோம். பழைய பிளேயர் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். க்ரோஸா உங்களுக்கு இன்குபேட்டர் தான் மோஸ்ட்டாக. இன்குபேட்டர் பழைய இன்குபேட்டர் நிறையா இருக்கும். XM8 இன்குபேட்டர் இருக்குது. A94 இன்குபேட்டர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரீனாக்கு சொல்லுங்கள். கரீனாக்கு மெயில் அனுப்புவோம். கரீனா யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம அனுப்புகிறதா அனுப்புவோம் கைஸ். சொல்லும்போது இன்குபேட்டர் மற்ற சர்வர்லாம் இருக்குது கைஸ். இந்தோனேஷியா சர்வர்லாம் இருக்குது. இந்தியன் சர்வரில் ஏன் அதை தூக்குனாங்க என்னன்றது தெரியல. அதனால் கடைசியாக அது பக்கு விழுந்ததுனால அதை எடுத்தாங்களா என்னன்றது தெரியல. மற்றபடி ACTBலாம் நல்ல ஸ்கின் தான் இருக்குது. இது உங்களுக்கே தெரியும். இன்குபேட்டர் இது PUMP இன்குபேட்டர் எவ்வளவும் இருக்குது. பெருசாக இன்னும் லெவல் 4 கூட போடலை. லெவல் 4 போடணும் கைஸ். டைமண்ட் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. என்ன பண்ணுறது, டைமண்ட் வேலையும் குறைக்க மாட்டுறாங்க. மந்த்லி மெம்பர்ஷிப்போட அமௌண்ட்டையாவது குறைக்கலாம், அதையும் பண்ண மாட்டுறானுங்க. MP5லாம் ஓரளவுக்கு இது நார்மல் ஸ்கின் தான். MP40 கோப்ரா லெவல் 6 அது லெவல் 7 போடணும் கைஸ். அது போடும்போது மறக்காத எல்லாம் வீடியோ போடுறேன். P90 இன்குபேட்டர் தான். நான் தான் சொன்னல இன்குபேட்டர் பைத்தியம் நான். தாமஸ் இது லெவல் 5 போடுற நிலமையில தான் இருக்குது. ஒரு 800 டைமண்ட் இருந்தால் போட்டுடலாம். 870 டைமண்ட் தான் தேவை. ஆல்ரெடி பாதி டோக்கன் எடுத்து வச்சுருக்கேன் 170 கிட்ட. அது பண்ணிடலாம் கண்டிப்பாக. அடுத்து எல்லாம் வெக்டார்லாம் நான் எடுத்து அடைய மாட்டேங்க. இது வரையும் ஆனதே கிடையாது. வெக்டார் கம்மி தான். நம்ம வெக்டார் பாயிண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். பைசானுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்கின் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்கின் இதுதான். இது ரொம்ப நல்லா அடிக்கும். சூப்பராக ரேஞ்சு எல்லாமே நல்லாயிருக்கும். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரா ஆமாம் ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது பெஸ்ட்டை உடைக்கும். இதுக்காக தான் M10 காதலன் நான். M10ல் பிடிச்ச கன்ஸ்க்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது நாய் இது M10. இது உங்களுக்கு தெரியும். நிறைய ஐடியில் இருக்காது. மோஸ்ட்டாக இது யாருமே எடுக்கலை. நான் எடுத்தேன் M10. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எடுத்தேன். இது அனிமேஷன் சவுண்டு நல்லாயிருக்கும். கேளுங்க நீங்களே, நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஃபேவரட் தான். ஆனால் அதை வச்சு ஆட முடியல. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது இன்குபேட்டர் டாப்பு உங்களுக்கே தெரியும். இது டபுள் பேரர். இது இந்த ஸ்கின் மோஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட இருக்காது. இருந்தாலும் நல்ல ஹெட் விடுங்க. நான் உங்களுக்கு வேணால் வீடியோ போடுறேன். அதில் மாண்டேஜ் வீடியோ கண்டிப்பாக. ட்ராகனும் இதுவும் நல்ல ஸ்கின் தான். இது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் மந்த் எலைட் பாஸ். ஸ்னைப்பருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் இப்போ தான் ஸ்னைப்பர் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்னைப்பர் அப்போ நான் நிறையா இன்குபேட்டர்லாம் எடுத்துருக்கலாமோன்னு இப்போ தோணுது. AWMக்கு உங்கள்கிட்ட என்ன AWM ஸ்கின் இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அது அவ்வளோதான். இதெல்லாம் யாரும் எடுத்து ஆடுறதே இல்லை. அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. டஸ்டிகலுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது. இது டபுள் பிஸ்டல் இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, லெஜெண்டரி ஸ்கின். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வேறு ஒன்றும் இல்லை. பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்ட்டு இருக்குது. இந்த ட்ராகன் பிஸ்ட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும். க்ளோவால் இது புக்கு உங்களுக்கே தெரியும். என்ன புக்குன்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். மற்றபடி அவ்வளோதான் கைஸ். க்ளோவால் 29 க்ளோவால் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மறக்காமல் இந்த என் ஐடிகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். அடுத்து ப்ரைம் லெவல் நான் 6ல் இருக்கேன். இருங்க அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். ப்ரைம் லெவல் 6 கைஸ். மோஸ்ட்டாக அது 6 அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது 7ஆக மாறும்.
நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடி பை அண்ட் செல் டீலிங் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். உங்கள் ஐடி ஏதாவது பை அண்ட் செல் சேஃபாக செக்யூராக பண்ணுன்னா கீழே மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸை நான் ட்ரஸ்டடபுளாக முடிச்சு தரேன். வேறு ஏதாவது வேணால் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பை கைஸ்.